என்ன தம்பி வந்து சொல்லு. கொசுக்கல்ல 3 கொசு அல்ல ரொம்ப முக்கியமான கொசு தான் டெங்கு கொசு. இது ஏடிஎஸ் கொசும்பாங்க. இது பெண்களே சேர்ந்தது. இது பெரியவங்க முதல் சிறியவங்க வரை எல்லாத்தையும் கடிக்கும். இது வந்து நன்னீர்ல இருந்து பரவுது. இது வந்து நன்னீர்ல முட்டிட்டு புழுவா வந்து எல்லாத்தையும் கடிக்கும். இது பெரியவங்களை 3 அடி கீழே கடிக்கும். சின்ன குழந்தைகளை எல்லா இடத்துலயும் கடிக்கும். அது மட்டும் இல்லாம இந்த கொசு பரவக்கூடாதுன்னா நம்ம சுற்றுப்புறத்தையும் சுகாதாரத்தையும் காக்க வேண்டும். நோயின் அறிகுறிகள் தான் என்ன? கடுமையான காய்ச்சல், கடுமையான தலைவலி, கடுமையான மூட்டு வலி மற்றும் அசவலி, கடுமையான வாந்தி. நோயின் தடுப்பு முறை கொசு கடிக்காமல் பாதுகாத்தல், சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்தல். சொல்ல வருதுன்னா நான் கடைசியா சொல்ல வருது என்னன்னா, இந்த டெங்கு கொசுல இருந்து காப்பாற்றுதான் இந்த நோயற்ற வாழ்வை குறைத்து செல்லும் வரை நம்ம வாழ வேண்டும். நம்ம சுகாதாரத்தையும் காக்க வேண்டும். எங்கள் குழந்தைகள் சொல்ல வர கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பொதுமக்கள் வந்து எவ்வளவுதான் விழிப்புணர்வோட இருந்தா கூட சில இடங்கள்ல நமக்கு தேவைகளுக்காக நம்ம என்ன பண்றோம், நிறைய விஷயங்கள் வந்து நம்ம நமக்காக கேதர் பண்றோம். இப்ப நமக்கு தேவைன்றான நிறைய தண்ணீரை பிடிச்சிக்கிறோம். அந்த தண்ணீரை நம்ம பயன்படுத்துறப்ப உள்ள வந்து புழுக்கள் இருக்கா என்ன நமக்கு தெரியாது. அந்த மைக்ரோஸ்கோபிக் தான் தெரியும். அப்படிப்பட்ட தண்ணீர்ல வந்து கண்ணுக்கு தெரியாத புழுக்கள் இருக்கனால பொதுமக்களாகிய நீங்கள் உங்கள் தேவைக்கு மட்டுமே தண்ணீரை பயன்படுத்துங்க. நம்ம தண்ணி வருது, நம்ம நிறைய பிடிச்சிருக்கா 3 நாள் 4 நாள் யூஸ் பண்ணா நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதுல கொசுக்கள் இருக்குது நம்ம கண்களுக்கே தெரியாது. அப்படிப்பட்ட கொசுக்கள் மூலியமா அந்த டெங்கு காய்ச்சல் பரவது ரேடியஸ் கொசு. அந்த கொசு தம்பி சொன்ன மாதிரி பெண் கொசு. அந்த கொசு நல்ல நீர்ல மட்டும்தான் பரவும். அதனால முழுக்க அதை நம்ம தவிர்க்க வேண்டிய கடமை நம்ம கிட்டதான் இருக்கு. அதை சார்ந்த ஒரு விழிப்புணர்வு பாடல்.